Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT 11th biologyல structural organization in animals lesson தான் நம்ம 100 MCQ solve பண்ண போறோம். So first question, the kind of epithelium which forms the inner wall of blood vessel. Inner wall of blood vesselல இருக்க epithelium எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து squamous epithelium தான். Squamous epithelium எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா inner wall of blood vesselsல இருக்கு, அப்புறம் air sacs of lungsல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லையும் squamous epithelium இருக்கும். ஸோ அடுத்த வரிசையை பார்த்துருவோம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. கியூபாய்டல் எபித்திலியம் அது எங்கே இருக்குது அப்படின்னா கிளான்ஸோட டக்ஸில், டக்ஸ் ஆஃப் கிளான்ஸ், டக்ட் ஆஃப் கிளான்ஸ் அண்ட் டியூபுலர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான், இந்த ரெண்டு பார்ட்ஸ்லையும் கியூபாய்டல் எபித்திலியம் இருக்கு. டியூபுலர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான், டியூப்லைக் செல்ஸாக இருக்கிறது கியூபாய்டல் எபித்திலியம். நெக்ஸ்ட் காலம்னர் எபித்திலியம். காலம்னர் எபித்திலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன், லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட் சிலியேட்டட் எபித்திலியம். சிலியேட்டட் எபித்திலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து பிவிக்யூலையும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்லையும். ஸோ பிராங்கியோல்ஸ் அண்ட் ஃபாலப்பின் டிப்ஸ், இது ரெண்டு இதுலையும் சிலியேட்டட் காலம்னர் எபித்திலியம் இருக்குது, பிராங்கியோல்ஸ் அண்ட் ஃபாலப்பின் டிப். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்கிறது இன்னர் வால் ஆஃப் பிளட் வெசல்ஸில் ஸ்குவாமஸ் எபித்திலியம் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த சிலியேட்டட் காலம்னர் எபித்திலியம் செல்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன், இப்போ தான் பார்த்தோம் பிராங்கியோல்ஸ் அண்ட் ஃபாலப்பின் டியூபிள்ஸ். ஸோ 2க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 3, மாஸ்டி செல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித், மாஸ்டி செல்ஸ் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அசோசியேட்டடாக இல்லை, எண்டோக்ரைன் இல்லை, நியூரோ டிஷ்யூ இல்லை, ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ தான். மாஸ்டி செல் வந்து ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ சிடினா கனெக்டிவ் டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க இந்த லெக்சர் ஃபுல்லாக. ஸோ வந்து ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா மேக்ரோபேஜ், ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும், ஃபைபர் செக்ரேட்டிங் செல்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட், அது என்ன ஃபைபர் செக்ரேட் பண்ணோம் அப்படின்னா கொலேஜன் ஃபைபர், ஸோ அது இருக்கும் ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூவில், கொலேஜன் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் மாஸ்டிசெல், மாஸ்டிசெல். ஸோ இந்த 4 சேர்ந்து உருவானது தான் லூஸ் ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இட்ஸ் எ டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இன்னொரு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எது அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸும் ஏரியோலர் டிஷ்யூவும் தான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ 3க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், எபித்திலியல் டிஷ்யூ இஸ் டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ பை இட்ஸ். இந்த மூணுத்துக்கிட்டையும் இல்லாதது எது எபித்திலியல் டிஷ்யூவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் தான். ஸோ இது டேரக்ட் கொஸ்டின். 4க்கு ஆப்ஷன் டி பேஸ்மெண்ட் மெம்பரேன். எபித்திலியல் டிஷ்யூவில் பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்குது, இந்த மூணுத்துலேயும் பேஸ்மெண்ட் மெம்பரேன் இல்லை. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. 4க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஃபவுண்ட் இன். காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிடலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு. ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கின், காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் present in dry surface of skin. நெக்ஸ்ட் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் buccal cavity, மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் buccal cavity. ஸோ இந்த இப்போ நான் எழுதிட்டு இருக்க இடத்துலலாம் காம்பவுண்ட் எபித்திலியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதாவது காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம். நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ். ஸோ அடுத்து இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட் ஆஃப், டக்டோட இன்னர் லைனிங், அதாவது எந்த டக்டோடனா சலைவரி கிளாண்டோட டக்டில். ஸோ டக்ட் ஆஃப் சலைவரி கிளாண்ட். ஸோ சலைவரி கிளாண்டுக்கு ஏது டக்ட் அப்படின்னா டக்ட் ஆஃப் ரைவினஸ் அதெல்லாம் வரும், நம்ம டைஜஸ்டிவ் அண்ட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசனில் ஃபியூச்சரில் பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேன்க்ரியாட்டிக் டக்ட்ஸ். ஸோ இந்த 5 இடத்துலையும் தான் காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்து இருக்கும், பேன்க்ரியாட்டிக் டக்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறது ஸ்டொமக் கிடையாது, ஸ்டொமக் இன்டெஸ்டைன்லாம் கிடையாது, அது காலம்னர் எபித்திலியம், ட்ராக்கியா கிடையாது, ஃபேரிங்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுல. ஸோ 5க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிளாண்ட். கிளாண்ட்னா பேசிக்காக தமிழ் என்னன்னா சுரப்பின்னு அர்த்தம், அது எதையாவது செக்ரேட் பண்ணணும், அதுதான் கிளாண்ட். ப்ரொடெக்ட் த பாடியா இல்லை, ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்திலியல் கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன் இல்லை, ஹெல்ப் டு மெயின்டைன் பிளட் ப்ரெஷர் அண்ட் நர்வ் ஆக்ஷன் இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான். ப்ரொடியூஸ் அண்ட் செக்ரீட் சம் ஸ்பெஷலைஸ்டு கம்பவுண்ட்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைன் டிஃப்ரெண்ட் பாடி ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் கிளாண்ட். ஸோ 6க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், which of the following type of cell junction is not found in the animal tissues. எதரிங் ஜங்ஷன் அனிமல் டிஷ்யூஸில் உண்டு, ஆனால் அவங்க நாட் ஃபவுண்ட் கேட்டிருக்காங்க. இது உண்டு, டைட் ஜங்ஷனும் இருக்கும், ஸோ கேப் ஜங்ஷனும் இருக்கும், ஆனால் இது 3 ஆன்சராக வர முடியாது, ஏன்னா அவங்க நாட் ஃபவுண்ட் கேட்டிருக்காங்க. எது இருக்காது அப்படின்னு. ஸோ அது பிளாஸ்மோடெஸ்மேட்டா தான். பிளாஸ்மோடெஸ்மேட்டான்றது வந்து பிளான்ட் டிஷ்யூஸில் இருக்கும். ஸோ C4 பிளான்ட்ஸில் வந்து மீசோஃபில் செல்ஸ்லேருந்து பண்டில் ஷீத் செல்ஸுக்கும், ஸோ மீசோஃபில்
எம்சினா மீசோஃபில் செல்ஸ் டு பண்டில் ஷீத் செல்ஸ்க்கும். நான் எழுதிடுற ஃபுல் ஃபார்மே, அப்புறம் யாராவது பிபிடி பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துடக்கூடாது. மீசோஃபில் செல்ஸும் பண்டில் ஷீத் செல்ஸும் எது மூலயமா டச்சில் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டான்றது மூலயமா தான். 7th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். த ஒன்லி டைப் ஆஃப் செல் சீன் இன் அ டெண்டன். டெண்டன்றதுல எந்த செல் இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான், ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெண்டன்னா என்னன்னு தெரியணும். டெண்டன்றது ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். அது என்ன டைப்னா டென்ஸ் ரெகுலர் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. டெண்டனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டெண்டன் கனெக்ட்ஸ் மசில் டு போன். மசில் டு போன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எம்டிபி ஞாபகம் வச்சுக்கலாம். எம்டிபி. எம் ஃபார் மசில், பி ஃபார் போன், டி ஃபார் டெண்டன். ஸோ அதில் டெண்டனில் என்ன செல்ஸ் இருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ 8th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். த கான்ட்ரோசைட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர். கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னா என்ன? கான்ட்ரோ ஃபார் கார்ட்லேஜ், சைட்ஸ் ஃபார் ஃபார்மிங் செல்ஸ். அதாவது கார்ட்லேஜ் செல்ஸ் தான் 9th சி கான்ட்ரோசைட்ஸ்ன்றது. ஸோ இதில் ஃபைபர் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்கு. ஃபைபர் செக்ரேட்டிங் செல் அப்படின்னா என்னன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூல ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். அது வந்து கொல்லஜன் ஃபைபரை செக்ரேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஃபைபர் செக்ரேட்டிங் செல் வந்து கொல்லஜன் ஃபைபரை செக்ரேட் பண்ணுற ஃபைப்ரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் போன் ஃபார்மிங் செல். போனை ஃபார்ம் பண்ணுற செல்லுக்கு பேர் ஆஸ்டியோபிளாஸ்ட். அதே போனை டெஸ்ட்ராய் பண்ணுற, போனை ஈட் பண்ணுற செல்ஸ் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட். ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது கான்ட்ரோசைட்ஸ்ன்றது எது அப்படின்னா கார்டிலேஜ் செல்ஸ். கான்ட்ரோ ஃபார் கார்டிலேஜ். ஸோ 9th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். த ஷேப் ஆஃப் பர்சன்ஸ் இயர் இஸ் மெயின்லி டியூ டு. ஒரு பர்சனோட இயரோட ஷேப் எது மூலமா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து கார்டிலேஜ் தான். அதுல எந்த டைப் ஆஃப் கார்டிலேஜ்னு கேட்டிங்கன்னா எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ ஃபைப்ரோ கார்டிலேஜ் கிடையாது, எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ மெயினாக கார்டிலேஜ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் இருக்குன்னா டிப் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் நோஸ் அண்ட் அவுட்டர் இயர் ஜாயின்ட்ஸ். ஸோ இங்கெல்லாம் கார்டிலேஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அவுட்டர் இயர் ஜாயின்ட்ஸ். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். Which one of the following is not a characteristic feature of frog? ஃப்ராகோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராகோட ஸ்கின் வந்து மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லைமியாக இருக்கும். கரெக்ட். ஈச் ஆஃப் த 4 limbs and hind limbs end in 5 digits. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். அவங்க கேட்டிருக்கிறது ராங் தான். அப்போ ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸ் வந்து 5 இருக்கும். ஸோ ஹைண்ட் லிம்ஸ் 5 இருக்கும். 4 limbs வந்து 4 digitsஆ இருக்கும். 4 limbs 4. ஆனால் அவங்க ரெண்டுமே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஹெப்படிக் போர்ட்டல் அண்ட் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கரெக்ட் ஃப்ராக்ஸில். ஸோ ஸ்கின், பக்கல் கேவிட்டி, லங்ஸ் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும், பக்கல் கேவிட்டி மூலமாக பண்ண முடியும், லங் மூலமாக பண்ண முடியும். ஸோ ஸ்கின் வந்து வாட்டரில் இருக்கப்ப, பக்கல் கேவிட்டி, லங்ஸ்லாம் வந்து லேண்டில் இருக்கப்ப பண்ணுறது கூடியது. ஸோ இதுவும் ஃப்ராகோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ 11th ஆப்ஷன் பி. இதே ஹைண்ட் லிம் தான் 4 லிம்போட மோர் லார்ஜராக இருக்கும் அண்ட் மோர் மஸ்குலர். ஸோ லார்ஜர் அண்ட் மஸ்குலர் வந்து ஹைண்ட் லிம் தான் தேன் 4 limb. ஸோ இதிலே எழுதிடுறேன். தேன் 4 limb. ஹைண்ட் limb is larger and muscular than 4 limb. ஸோ 11th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். The sensory papillae found in the frogs are associated with. ஃப்ராக்ஸில் இருக்க சென்சரி பேப்பிலே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சென்சரி பேப்பிலே ஆர் யூஸ்ட் இன் த டச். அதோட அசோசியேட்டட் வித் டச். அது டச்சுக்கு தான் அது யூஸ் ஆகுது சென்சரி பேப்பிலே. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்மெல்லுக்கு யூஸ் ஆகிற ஃப்ராக்ல இருக்கிறது வந்து எது அப்படின்னா நேசல் எபித்தீலியம். நேசல் எபித்தீலியம். ஹியரிங்க்கு நார்மலாக எப்பவும் போல டிம்பனம் இருக்கு. டிம்பனம். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனுக்கு மாய்ஸ்ட் ஸ்கின். ஃப்ராக்ஸில் தானே மாய்ஸ்ட் ஸ்கின், பக்கல் கேவிட்டி, லங்ஸ் இப்போ தான் பார்த்தோம். மாய்ஸ்ட் ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ். ஸோ 12th வந்து சென்சரி பேப்பிலே டச் அசோசியேட்டட் வித் டச். ஸோ 12th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 13. Which statement regarding the anal cerci and anal style is in cockroach is correct? anal cerci anal styleயும் பொறுத்து காக்ரோச் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு. ஸோ இது எது இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது தான் இங்கே. ஸோ anal style வந்து ப்ரெசென்ட் ஒன்லி இன் மேல். anal style present only in male cockroach. So anal style வந்து present in both. So sorry anal cerci. anal style வந்து present only in male. anal cerci present in both male and female.
both male and female cockroaches. So anal cerci are absent but anal scales are present in male. So anal cerci ரெண்டுத்திலுமே present இருக்கும். இவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. Absent கொடுத்திருக்காங்க. So anal cerci are absent and anal scales are present in female. Anal cerci வந்து present-ஆ இருக்கும். Anal scales வந்து absent-ஆ இருக்கும் females-ல. So இதுவும் wrong. Next anal scales are absent and anal cerci are present in male. Anal scales males-ல மட்டும் தான் present-ஆ இருக்கும். அதுல absent கொடுத்திருக்காங்க. இதுவும் wrong. So C-யும் கிடையாது. So மிச்சம் இருக்கிறது option D தான். Anal scales are absent and anal cerci are present in female. Anal scales வந்து females-ல absent but anal cerci present-ஆ இருக்கும். நான் கொடுத்திருக்க இந்த statement படி. So 13th option D. Next 14th question. Select the correct statement regarding the Peripenata americana. Peripenata americana பொறுத்த வரைக்கும் எது correct statement, அதாவது cockroach பத்தி கேட்டிருக்காங்க. So there are 16 very long malphizian tubules present at the junctions of midgut and hindgut. Malphizian tubules midgut and hindgutல இருக்கிறது அந்த ஜங்ஷன்ல இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். பட் 16 தான் இருக்கும்னு கிடையாது. அதோட ரேஞ்ச் வந்து 100 to 150 malphizian tubules இருக்கும். So A வந்து wrong. Grinding of food is carried out only by mouth parts. கிரைண்டிங் வந்து மவுத் பார்ட்ஸ்னால மட்டும்தான் அது கிரைண்ட் பண்ணுதா ஃபுட்டை அப்படின்னு கேட்டால் அதுவும் ராங் தான். மவுத் பார்ட்ஸ் அண்ட் கிசர்டும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிசர்டுன்னு ஒன்று ஃபோர் கட்டுக்கும் மிட் கட்டுக்கும் இடையில இருக்கும்ல, கிசர்ட் ஆர் ப்ரோ வென்ட்ரிகுலஸ்னு சொல்லலாம். அதை அதுவும் கிரைண்டிங்க்கு தான் ஹெல்ப் பண்ணுது, ப்ரோ வென்ட்ரிகுலஸ். ஸோ பி வந்து ராங்கு. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் segmentally arranged ganglia joined by the pair of longitudinal connecting. So இது correct statement தான். So C correct. Next females bears a pair of short thread like anal cerci. Females-ல anal cerci present. So இதுவும் correct. So 14th option C and D are correct. So C, D correct. Next so 15th question பார்க்கலாம். 15. Which of the following statements is correct regarding the respiratory system of cockroach? Cockroach ஓட respiratory system பொறுத்தவரைக்கும் correct statement எது அப்படிங்க. So it consists of network of trachea that opens through 12 pairs of small holes called spiracles present on the lateral side of the body. இந்த கொடுத்திருக்க எல்லாமே கரெக்ட் தான். பட் 12 pairs of the spiracles கிடையாது, 10 pairs of spiracles. ஸோ ஆப்ஷன் 1 ராங். அப்போ இதில் ஆப்ஷன்ஸில் ஒன்லி ஒன், இந்த ஒன் இருக்கிறதெல்லாம் ராங்காக இருக்கும். ஸோ இதுவும் ராங்கு, ஸோ இதுவும் ராங்கு, இதுவும் ராங்கு. ஆல் ஆஃப் திஸ்லேயும் ஒன் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன் இல்லாத ஆப்ஷன் இது சி மட்டும் தான். ஸோ இதுதான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் படிப்போம். Thin branching tubes carry oxygen from the air to all the parts. ஸோ கரெக்ட். Opening of spiracles regulated by sphincters. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். Exchange of gases takes place at the tracheoles by diffusion. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ 15th ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 15th சி. Next 16. Which of the following statement correct regarding digestive system of cockroach? இப்போ காக்ரோச்சோட digestive system பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்னு. Mouth opens into short tubular pharynx leading to the narrow tubular passage called œsophagus. ஸோ கரெக்ட். நான் வந்து உங்களுக்கு அந்த சார்ட் ஃபுல்லையும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மவுத், நெக்ஸ்ட் pharynx இருக்கும். மவுத் இஸ் நெக்ஸ்ட் pharynx leading to œsophagus. ஸோ நெக்ஸ்ட் ஈசோபேகஸ்க்கு அப்புறம் வர்றது கிராப்பு, ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிசார்டு தான் அந்த கிரைண்ட் பண்ணுறது ஃபுட் பார்ட்டிகல்ஸை, ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் இடையில உள்ளது. நெக்ஸ்ட்டு வர்றது தான் ஹெப்பட்டிக் சிகே ஆர் கேஸ்ட்ரிக் சிகேன்னு சொல்லலாம் இதை. நெக்ஸ்ட்டு மிட்கட் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் எல்லாமே ஃபோர்கட். மிட்கட்டுக்கு அப்புறம் வர்றது மேல்ஃபீஜியன் டியூபியூல். மிட்கட்டுக்கும் ஹைண்ட்கட்டுக்கும் இடையில உள்ளதான் மேல்ஃபீஜியன் டியூபிள் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். ஸோ மேல்ஃபீஜியன் டியூபிளுக்கு அப்புறம் இலியம் வரும். இந்த இ தான் முக்கியம், இந்த ஸ்பெல்லிங் இதில் பார்த்துக்கணும் ஒழுங்கா. இலியம், ILEUM. ஸோ நெக்ஸ்ட் காலன், நெக்ஸ்ட் ரெக்டம். ஸோ காக்ரோச்சோட சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ mouth, pharynx, œsophagus, crop, gizzard, hepatic CK, midgut, malphizian tubule, ileum, colon and rectum. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ஷார்ட் மவுத் வந்து மவுத்துக்கு அடுத்து ஃபேரிங்ஸ் அடுத்து யூசோபேகஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். கிசார்ட் ஹெல்ப்ஸ் இன் த கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஆமாம் கரெக்ட், நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. The ring of 6 to 8 blind tubules called hepatic CK or gastric CK is present at the foregut and midgut which secrete digestive juice. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அந்த ஹெப்பட்டிக் சிகேயோட நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா 6 to 8 இருக்கும். அது வந்து ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் இடையில இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது தான். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் த மிட்கட் அண்ட் ஹைண்ட்கட் இஸ் present another ring of 100 to 150 yellow colored thin filamentous malphizian tubules
which help in the removal of the excretory products from the hemolymph. So hemolymph na the blood. So then the excretory products remove பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. இதுவும் correct. So all of these are correct statement regarding the digestive system of cockroach. So 16th option D. So next question 17. Which of the following statements is correct regarding the excretory system of cockroach? So first எல்லா சிஸ்டத்தையும் பார்த்துட்டு இப்போ excretory systemக்கு வந்திருக்கோம். Excretion is performed by Malpighian tubules. ஆமா correct. So option 1 correct. They absorb the nitrogenous waste products and convert them into uric acid, which is excreted out through inlet. Okay, correct. Hence this insect is called ammonotelic கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் uricotelic, ammonotelic கிடையாது. So இந்த 2 wrong. In addition, fat body, nephrocytes and uricose gland also helps in excretion. So இது correct statement தான். So 1 and 3 are correct. So option C 17th. Next 18th question. Find the incorrectly matched pair. So unicellular glandular cells வந்து goblet cells ஆமா. இதே multicellular glandular cells வந்து எது அப்படின்னா salivary glands. Multicellular glandular cell. Multicellular glandular cell எது அப்படி பார்த்தீங்கன்னா salivary gland. So parotid gland, submaxillary gland, sublingual gland பார்ப்போம் இனிமே தான். So salivary glands. Saliva வந்து exocrine secretion. So இதுவும் correct. Fusiform fibers வந்து smooth muscles. Okay. Cartilage வந்து areolar tissue கிடையாது. So cartilage is a type of specialized connective tissue. Areolar tissueன்றது loose connective tissue வரும். So cartilage வந்து specialized connective tissue. CT னா connective tissue. So 18th option D. Next 19. Which of the following types of connective tissues is mismatched with the matrix? எது wrong-ஆ match ஆயிருக்குன்னு. So areolar, loosely packed matrix of protein fiber. So இது correct. Bone, mineralized matrix. இது correct. Next cartilage, highly vascular matrix னு கொடுத்திருக்காங்க. So cartilage வந்து highly vascular matrix கிடையாது. Bone தான் highly vascular matrix. So 19th option C. Bloodன்றது liquid matrix. இதுவும் correct. So 19th option C. Next 28th question. Match the description given in the column 1 with their examples given in column 2 and choose the correct option. இது ரெண்டையும் மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த கொடுத்திருக்க இதுக்கும் இந்த ரைட்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ்க்கும் aquatic respiratory organ. The aquatic respiratory organ வந்து so skin or aquatic respiratory organ which act as the urogenital duct and opens to the cloaca ureter, a small median chamber that is used to pass fecal matter. அதாவது excretory system இருக்கும், excretory system, reproductive system, இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே சேம்பரா கொடுக்கிறதுக்கு பேர் cloaca. So next a triangular structure which joins the right atrium and receives the blood through vena cavaன்றது sinus venosus. So இதுக்கு வந்து ஆப்ஷன் A வரும். So எத்தனாவது question? இது 20th question. So 20th option A. Next 21. The diagram given below represents the reproductive organ in male cockroach. Choose the correct labeling of the part of marked as A, B, C and D. So A, B, C, D என்னன்னு கேட்டிருக்காங்க. So A, Bன்றது வந்து anal cerci. So anal cerci. So எதுல பிரசன்டா இருக்கு அப்படின்னா 8th sternumல. 8th sternum. Next D ன்னு கொடுத்திருக்கிறது anal stale. Anal stale வந்து present only in male cockroaches, not in female, absent in female cockroaches. So C அது எங்க present இருக்கு அப்படின்னா 10th sternumல. So A 8th sternum. So option A மட்டும் தான். So 21க்கு option A. Next 22. In the given diagram of areolar connective tissue, the different cells and parts have been marked by A, B, C and D. Choose the answer in which these alphabets correctly match with the parts and the cells they indicate. So ABCD என்னன்னு கேட்டிருக்காங்க. Aன்றது மேக்ரோஃபேஜ். நான் சொல்லியிருந்தேன் அரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூல மொத்தமா இத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தான் இது. பி வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட், ஃபைபரை செப்பரேட் பண்ணும் ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொன்னல. ஸோ சி வந்து கொலாஜன் ஃபைபர். ஸோ டி தான் மாஸ்ட் செல். ஸோ ஏக்கு மேக்ரோஃபேஜ், பிக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட், சி கொலாஜன் ஃபைபர், டி மாஸ்ட் செல். ஸோ 22க்கு ஆப்ஷன் டி. Next 23. The given figure shows the nephridial system of earthworm and answer the following question. So X எதுன்னு கேட்டிருக்காங்க. Identify the function of X. Identification of X உம் function of X உம் என்னன்னு கேட்டிருக்காங்க. So Xன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா earthwormல blood glands. X கொடுத்திருக்கிறது வந்து blood glands. So டைரக்டா NCERT கொடுத்திருக்க டயக்ராம் தான் இது. ஸோ சில பேருக்கு இது டவுட் வரும், காக்ரோச் மட்டும் தான் சிலபஸ்லன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம எர்த்வார்ம் ஃப்ராகே படிக்கிறோமான்னு. இதே மாதிரி தான் போன வருஷமும் சொல்லிட்டு அதில் செக்ஷன் பியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதனால நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம மூணுத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. ஸோ எக்ஸ் வந்து பிளட் கிளாண்ட்ஸு, லேக்டரல் ஹார்ட் கிடையாது, கால்சிஃபரஸ் கிளாண்டு கிடையாது, நெப்ரீடியா கிடையாது, பிளட் கிளாண்ட். பிளட் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன? பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹீமோக்ளோபின் விச் இஸ் டிசால்வ்ட் இன் பிளட் பிளாஸ்மா. பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ 23க்கு ஆப்ஷன் டி.
Next 24. The figure given below shows the alimentary canal of cockroach with few structures labeled as 1, 2, 3 and 4. Identify the correct identification of the structure which is also called proventriculus. Proventriculus na enna na ஏற்கனவே சொல்லியிருந்தேன். gizzard is also known as proventriculus. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதில் எது gizzard அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வந்து கிராப்பு, ஸோ 3 தான் gizzard. ஸோ 24க்கு ஆப்ஷன் சி தான். ஸோ 3 24க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 25. If the head of the cockroach is cut off, it will still be alive for as long as 1 week. There is because இந்த காக்ரோச்சோட ஹெட்டை நம்ம வெட்டிட்டாலுமே அது 1 வீக் கிட்டத்தட்ட சர்வே பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த ஹெட்டில் வந்து கொஞ்சோண்டு நர்வஸ் சிஸ்டம் தான் இருக்கும். மீதி மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இஸ் பிரசன்ட் ஒன்லி இந்த அதோட மெயின் பாடி ரீஜனில். ஸோ ஹெட் விச் ஹோல்ட்ஸ் எ பிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் தான் கரெக்ட் ஆன்சர். அதனால தான் அது ஹெட்டை நம்ம கட் பண்ணாலுமே 1 வீக் கிட்ட அதால் சர்வே பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெட்டில் இல்லைன்றதுனால தான். ஸோ 25க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 26. வாட் வில் ஹேப்பன் இஃப் லிகமெண்ட்ஸ் ஆர் கட் ஆர் broken? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிகமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். லிகமெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா போனையும் கனெக்ட் பண்ணுறது தான், போன் டு போன். ஸோ பிஎல்பின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎல்பி, பி ஃபார் போன், பி ஃபார் போன், எல் ஃபார் லிகமெண்ட். ஸோ இதை நான் டெண்டனுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அது என்ன? எம்டிபி. M for muscles, T for tendon, B for bone. Muscle to bone கனெக்ட் பண்றது tendon. ஸோ ஓகே, லிகமெண்ட்ஸை கட் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போனையும் கனெக்ட் பண்ற லிகமெண்ட்டை கட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? ஸோ இப்போ இப்படி ஒரு போன் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற லிகமெண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது லிகமெண்ட். இந்த 2 லிகமெண்ட்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா போன்ஸ் ரெண்டும் ஃபிக்ஸாக இருக்காது, அது அன்ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மூவ்மெண்ட் அட் நோ மூவ்மெண்ட் அது இல்லை, போன்ஸ் வில் பிகம் ஃபிக்ஸ்டு இல்லை. ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னா அதில் லிகமெண்ட் இருக்கணும். ஆனால் லிகமெண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா போன்ஸ் வில் பிகம் அன்ஃபிக்ஸ்டு. ஸோ 26க்கு ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் 27. 4 healthy people in their 20s 20 ஏஜில் faced injuries resulting in damage and death of a few cells given below. Which of the following cells are least likely to be replaced by new cells? Least likely, அதனால ரீப்ளேஸ் ஈஸியாக ஆக முடியாது. 20 ஏஜில் உள்ளவங்களுக்கு சில செல்ஸ் வந்து இன்ஜுரினால டேமேஜ் ஆகி இறந்துருது அந்த செல்ஸ். அதனால லீஸ்ட் லைக்லி, அதாவது ஈஸியாக அதால் ரீப்ளேஸ் ஆகாது. அது எந்த செல்ஸ் அப்படின்னா நியூரான்ஸ் தான். ஸோ நியூரான் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 27க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். இன் காக்ரோச் ஹெட், அதாவது இங்கே கம்மா இருக்கணும். இன் காக்ரோச் ஹெட் கேன் மூவ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் டியூ டு. ஹெட் வந்து எல்லா டைரக்ஷனாலையும் மூவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதோட நெக்கோட ஃப்ளெக்சிபிலிட்டியால தான். ஸோ 28th ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 29. வாட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் ஆர் விசிபிள் ஆஃப்டர் த லாஸ்ட் மோல்ட் ஆஃப் த காக்ரோச் லிம்ஃப்? அதாவது கரப்பாம்பூச்சி குட்டியிலேருந்து அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னா அதோட 4 விங்ஸும் டெவலப் ஆயிருக்கும், ஹைட் விங்ஸும் டெவலப் ஆயிருக்கும். ஸோ அப்போ தான் லாஸ்ட் மோல்ட் ஆஃப் காக்ரோச் லிம்ஃப் வந்து என்ன சேஞ்சஸ் காட்டும் அப்படின்னா அந்த 2 விங்ஸுமே டெவலப் ஆயிருக்கிறது தான். ஸோ 29க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் டெண்டன் லிகமெண்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு. ஸோ டெண்டன்ஸ் வந்து மசில் டு போனை கனெக்ட் பண்ணுறது டெண்டன்ஸு, போன் டு போனை கனெக்ட் பண்ணுறது லிகமெண்ட். அது என்னத்தோட எக்ஸாம்பிள் அப்படின்னா டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ். 30. நெக்ஸ்ட் 31. மசில் டிஷ்யூ செல்ஸ் ஆர் கான்ட்ராக்டைல் விச் மீன்ஸ் மசில் டிஷ்யூஸ், அதாவது மசில் செல்ஸ்லாம் நம்ம ஏன் கான்ட்ராக்டைல்னு சொல்கிறோம்னா தட் ஹேஸ் த அது என்னன்னா தட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் டூயிங் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். அதுதான் ஆன்சர். ஸோ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரேஷன் ஆஃப் என்சைம். ஸோ மசில் செல்ஸ் வந்து எந்த என்சைமே ப்ரொடக்ஷனோ செக்ரேஷனோ பண்ணுறது இல்லை. ஹெல்ப் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ். எல்லாம் ராங், ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ 31க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 32. 32nd கொஸ்டின். இன் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எக்ஸெப்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த செல் செக்ரெட் ஃபைபர்? அதாவது கொல்லஜன் ஃபைபரை ப்ரொடியூஸ் பண்ணாத எந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பிளட்டு தான். ஸோ பிளட் வந்து எது அப்படின்னா ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூல எதெல்லாம் வரும்? பிளட்டும் லிம்ஃபும் வரும். பிளட் அண்ட் லிம்ஃப் தான் கொல்லஜன் ஃபைபரை செக்ரேட் பண்ண முடியாத கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ 32க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 33. 3 essential components of most neurons are. நியூரான்ஸ்னா என்ன? பேசிக்காக வந்து ஆக்சான் இருக்கும், ஸோ டென்ட்ரைட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஓரளவுக்கு வளைஞ்சிடலாமான்னு தோணுறேன். ஸோ வேண்டாம், நியூரான்ஸ் வரைகிறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அதனால் நான் வரையவே இல்லை. நியூரான்ஸில் பேசிக்காக என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும்னா மேலே டென்ட்ரைட்ஸ் இருக்கும், ஆக்சான் இருக்கும், அப்புறம் செல் பாடி இருக்கும். ஸோ 33க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 34.
The supportive skeletal structures in the human external ears are and in the nose tip. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நோஸ் டிப்லையும் அவுட்டர் இயர் ஜாயிண்ட்ஸ்லையும் கார்டிலேஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு. 34க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 35. The fibers of which of the following muscles are fusiform and do not show any striations. ஸோ ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா என்னன்னா நடுவில் அப்படி கொஞ்சம் மொத்தமாக இருந்து கார்னர்ஸ்ல இப்படி சுருக்கி போகிற மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் தான் ஃபியூசிஃபார்ம். சென்டரில் நியூக்ளியர் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்மூத் மசில்ஸில் தான் இருக்கும். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஃபியூசிஃபார்ம். டேப்பர்டு அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ நடுவில் கொஞ்சம் பல்ஜாக இருந்து கார்னர்ஸ்லாம் ரொம்ப நேரோவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபியூசிஃபார்ம் ஆர் டேப்பர்டு. ஸோ இது எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஸ்ட்ரையசன்ஸும் இருக்காது. ஸோ இது ஸ்மூத் மசில்ஸ் தான். 35க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 36. இன்டர்கலெக்டட் டிஸ்க்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் பிட்வீன் தி செல்ஸ் ஆர். ஸோ இன்டர்கலெக்டட் டிஸ்க்ஸ் அப்படின்றது கார்டெக் மசில்ஸோட ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர் அது ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ 36க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 37. ஸ்மூத் மசில்ஸ்ன்றது இன்வாலண்டரி. ஸோ இன்வாலண்டரி, அன்ஸ்ட்ரைப்டு ஆர் அன்ஸ்ட்ரியேட்டட். ஸோ இதெல்லாம் அதோட கேரக்டர்ஸ். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கணும். வாலண்டரி கிடையாது, இன்வாலண்டரி, சிலிண்ட்ரிக்கல் கிடையாது, ஸ்பிண்டில் ஷேப்டு டேப்பரிங்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது சென்டரில் பல்ஜாக இருந்து கார்னர்லலாம் ரொம்ப நேரோவாக இருந்ததுன்னா. ஸோ 37க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 38. நியூரோக்ளியான்றது பேசிக்காக ஒரு சப்போர்ட்டிங் செல், எக்ஸைட்டபிள் செல்ஸ் கிடையாது. அது வந்து எக்ஸைட் ஆகாது, நான் எக்ஸைட்டபிள் செல்ஸ். 2 or 3 times in volume இல்லாது. மோர் தென் ஆர் லெஸ் தென் 50% கிட்ட தான் இருக்கும் நியூரோக்ளியாவோட வால்யூம் வந்து. ஸோ ப்ரொடெக்டிவ் அண்ட் எக்ஸைட்டபிள் செல்ஸ் ஆஃப் நியூரான் செல்ஸ். எக்ஸைட்டபிள் செல்ஸ் கிடையாது. சப்போர்ட்டிங் அண்ட் நான் எக்ஸைட்டபிள் செல்ஸ் ஆஃப் த நியூரோ டிஷ்யூ தான் நியூரோக்ளியர் செல்ஸ். ஸோ 38க்கு ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்க. நியூரோக்ளியா வந்து மோர் தென் 50% ஆஃப் த நியூரோ டிஷ்யூவா இல்லை லெஸ் தென் 50% ஆஃப் த நியூரோ டிஷ்யூவான்னு கமெண்ட். ஸோ 38க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 39. Which one of the following pairs of structures distinguish a nerve cell from other type of cell? nerve cell கிட்ட ஸ்பெஷலாக எது இருக்குது அதர் டைப் ஆஃப் செல், அதாவது மற்ற செல் டைப்ஸில் இல்லாததுட்ட nerve cellஸில் எது ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது அப்படின்னா செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்ஸான் தான். ஸோ இதெல்லாம் மற்ற செல்ஸில் இருக்காது. 39க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 40. Which of the following statement is incorrect, wrong? அதாவது ரெகார்டிங் கியூபார்டல் எபித்திலியம் எது ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூபார்டல் எபித்திலியம் வந்து ஒரு டைப் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ, கரெக்ட். It is composed of single layer of cube-like cells. So cuboidal epithelium basically cube-like cells தான். So correct. They are found in the walls of the blood vessels and air sacs of the lungs. So இதுதான் wrong statement. அவங்க கேட்டிருக்கிறது wrong தான். இது வந்து squamous epitheliumல தான் இருக்கும். So squamous epithelium. இது வந்து cuboidal epitheliumல கிடையாது. squamous epithelium இது, அதாவது squamous epithelium ஓட எக்ஸாம்பிள்ஸ். So secretion and absorption are the main function of this tissue. So இது கரெக்ட் தான். So 40க்கு ஆப்ஷன் சி. Incorrect about cuboidal epithelium. So 41. Which of the following statements are correct regarding compound epithelium? Compound epithelium பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டுக்கோங்க. It is made of more than one layer of cells and this has a limited role in secretion and absorption. அதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுனால தான் அது காம்பவுண்டு, இல்லைனா சிம்பிள் எபித்திலியம். மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் காம்பவுண்டு. ஸோ இது கரெக்ட். Their main function is to provide protection. நான் சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸஸ்க்கு அகேன்ஸ்டாக, கரெக்ட். They cover the dry surface of the skin. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் காம்பவுண்ட் எபித்திலியம்ல வரும். காம்பவுண்ட் எபித்திலியம்லாம் இங்கெங்கெல்லாம் இருக்கும்னு. ஸோ கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் கரெக்ட் வந்து ஆல் ஆஃப் த அபோவ் தான், டி. 41க்கு டி. நெக்ஸ்ட் 42. Which of the following statements is correct about muscle tissue? Muscle tissue பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Each muscle is made up of many long cylindrical fibers arranged in a parallel array. ஸோ கரெக்ட். மசில்ஸில் வந்து மசில் ஃபைபர்ஸ்லாம் அப்படியே பேரலாக அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட். இது மசில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன். இப்போ நம்ம பைசப்ஸை டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசில் ஃபைபர்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆகி அது பல்ஜ் ஆகி தெரியும். இப்போ நம்ம அதை நார்மலாக ஸ்ட்ரைட்டாக அந்த ஹேண்டை கொண்டு போயிட்டோம்னா பைசப் மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகி அதை நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷனுக்கு வந்துடும், ஃப்ளாட் பொசிஷனுக்கு. அண்ட் ரிட்டர்ன் டு தி அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட் இன் a coordinated fashion. ஸோ இதுவும் கரெக்ட். மசில்ஸ் பிளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த மசில் இல்லைன்னா நம்ம மூவே பண்ண முடியாது. இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னா தை மசில் இன்வால்வ் ஆகுது, ஹிப் மசில் இன்வால்வ் ஆகுது ஸ்டெபிலிட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய மசில் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம மூவ்மெண்ட்டே பண்ண முடியுது. இப்போ கையை தூக்குறோம்னா அதில் ஷோல்டர் மசில் இன்வால்வ் ஆயிருக்கும், பைசப் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ 42க்கு ஆப்ஷன் டி. ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் த மசில் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் 43 பார்ப்போம். Which of the following statement is not correct? அதாவது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ரிகார்டிங் நியூரல் டிஷ்யூ. It exerts the greatest control over the body's responsiveness. ஸோ கரெக்ட். இப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டக்குன்னு வெந்நீர் நம்ம கையில் பட்டுது அப்படின்னா நம்மளோட கான்சியஸ் இல்லாமலே டக்குன்னு நம்ம கையை எடுப்போம். அதுக்கெல்லாம் காரணம் எதுனா நியூரான்ஸ் தான். இங்கேருந்து மோட்டர் நியூரான் மூலமாக சிக்னல் போய் எஃபரண்ட் நியூரான், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில்.
So it exerts the greatest control over the body's responsiveness. Correct. About neural tissue. Chondrocytes, the unit of the neural system, are excitable cells. So chondrocytes na சம்பந்தமே இல்லாம கொடுத்திருக்காங்க. இதுதான் wrong. So chondrocyte வந்து first of all neural system ஓட யூனிட்டே கிடையாது. அது excitable cells கிடையாது. So neuroglial cells வந்து protect and support neurons. So இது correct. Neuron is suitably stimulated, electrical disturbances entered. So இதுவும் correct தான். 43 க்கு option B. Next 44th question. Which of the following statement is correct regarding the female reproductive system of earthworm? Female reproductive system of earthworm பொறுத்தவரைக்கும் correct statement இதுங்க. It consists of two large ovaries lying laterally in the 6th and 7th abdominal segment கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஓவரி இருக்கும், லேட்டரலா லையா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் 6th and 7th abdominal segment கிடையாது. ஸோ 2 to 6 2nd to 6th abdominal segment தான் இருக்கும். Next, each ovary is formed of a group of 5 ovarian tubules or ovules containing a chain of developing ova. So 5 கிடையாது, அது வந்து 8 tubules இருக்கும் மொத்தமா. 8 ovarian tubules or 8 ovarioles இருக்கும். So each ovary la a pair of spermatheca is present in the 5th segment which open into the genital chamber. ரெண்டு ஸ்பெர்மேத்திகா, அதாவது ஒரு பேர் ஆஃப் ஸ்பெர்மேத்திகா வந்து 5th செக்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது 5th செக்மெண்ட் இல்ல 6th செக்மெண்ட். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட், மூணுமே ராங். அப்ப நன் ஆஃப் திஸ் தான் கரெக்ட். ஸோ 44க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 45. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் செல் ஜங்ஷன்ஸ்? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், டைட் ஜங்ஷன் இருக்கு, அதேரிங் ஜங்ஷன் இருக்கு, கேப் ஜங்ஷன் இருக்குன்னு. ஸோ அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க மூணு ஜங்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். டைட் ஜங்ஷன் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் across the tissue. ஸோ அதே பேர்லேயே இருக்கு டைட் ஜங்ஷன், டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும், அந்த டிஷ்யூலேருந்து வெளில எதுவும் வர முடியாது, அதான் டைட் ஜங்ஷன். அதேரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். அதேரிங்னா ஒட்ட வைக்கிறது. ஸோ அந்த ரெண்டு செல்ஸையும் ஒட்ட வைக்கிறது தான் அதேரிங் ஜங்ஷனோட வேலை. ஸோ ரெண்டு செல்ஸையும் சிமெண்ட் பண்ணுறது. ஸோ கீப் த நெய்பரிங் செல்ஸ் டுகெதர், இதுவும் கரெக்ட். கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட்டேட் தி செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் தி சைட்டோபிளாசம் ஆஃப் த அட்ஜாயினிங் செல்ஸ் ஃபார் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைன். அதே கேப் ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு செல் இருக்கு, இது ஒரு செல் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிரு கேப் ஜங்ஷன். இதுதான் கேப் ஜங்ஷன். ஸோ இந்த கேப் ஜங்ஷன் மூலமா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் அயன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம், இங்கேருந்து இங்கே போய்க்கலாம், இங்கேருந்து இங்கே போய்க்கலாம். ஸோ மாலிகூல்ஸ் சம்டைம்ஸ் பிக் மாலிகூல்ஸ், ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஸோ ஸ்மால் மாலிகூல்ஸ் அண்டு பொதுவாக பிக் மாலிகூல்ஸ் கொடுத்தோன்னா அது இன்கரெக்ட். ஏன்னா சம்டைம்ஸ் தான் பிக் மாலிகூல்ஸ், அதாவது ஆல்வேஸ் பிக் மாலிகூல்ஸ் கிடையாது, சம்டைம்ஸ் ஒன்லி. ஸோ இதுக்கு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் செல் ஜங்ஷன் கரெக்ட். இதில் சம்டைம்ஸ் கொடுத்துருக்கனால இது ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். ஸோ இதுக்கு டி, ஆல் ஆஃப் தி அபவ். 45க்கு டி. நெக்ஸ்ட் 46. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் காக்ரோச்? காக்ரோச் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுன்னு. த பாடி ஆஃப் த காக்ரோச் இஸ் செக்மெண்டட் அண்ட் டிவிசிபிள் இன்டு 3 டிஸ்டிங்க்ட் ரீஜன், ஹெட், thorax and abdomen. ஸோ இது கரெக்ட். பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப்னு கொடுத்துருக்காங்க. ஆர்த்ரோபோடா ஃபைலம் சேர்ந்தது. ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடால எல்லாமே ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான். ஸோ க்ளோஸ்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 தப்பு. நீங்கள் கேட்டிருக்கிறது கரெக்ட். அப்போ இதில் ஆப்ஷன் 2 இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏ வர முடியாது, ஸோ ஆப்ஷன் பி வர முடியாது, ஆல் ஆஃப் திஸ்லேயும் ஆப்ஷன் 2 இருக்கும், அப்போ இதுவும் வர முடியாது. ஸோ மீதி இருக்க ஆப்ஷன் சி மட்டும் தான். 46க்கு ஆப்ஷன் சி. இப்போ தே ஆர் மொனேஷியஸ் அண்ட் போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்டு ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்டு, ஆனால் அது மொனேஷியஸ் கொடுத்துருக்காங்க. அது மொனேஷியஸ் கிடையாது, டயோஷியஸ். ஸோ போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்டுனா டயோஷியஸ். மொனோஷியஸ் அப்படின்னா ஒரே ஆர்கன்லேயே ரெண்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கிறது பேர் தான் மொனோஷியஸ், அதாவது மோனோ ஒரே ஆர்கனில். டை அப்படின்னா ரெண்டு ஆர்கன். போத் செக்ஸஸ் ஹேவ் வெல் டெவலப்டு, ரெண்டு ஆர்கன் சேர்த்துல தனித்தனியாக மேலும் தனித்தனியாக ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஷனும் இருக்கிறது. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா இஸ் பவரோமெட்டபாலஸ், மீனிங் தேர் இஸ் டெவலப்மெண்ட் த்ரூ நிம்ஃபல் ஸ்டேஜ். அதோட சின்னதாக அது வளர்ந்து வர்றதுக்கு பேர் நிம்ஃபல் ஸ்டேஜ். அது அந்த நிம்ஃபல் ஸ்டேஜ் மூலமாக அது டெவலப் ஆகிறதுனால தான் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேர் பவரோமெட்டபாலஸ். ஸோ 46க்கு கரெக்ட் எது அப்படின்னா 1ம் 4ம் தான் கரெக்ட். ஸோ 46க்கு சி. நெக்ஸ்ட் 47. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் டிஷ்யூ இஸ் பிங்? இது கொடுத்துருக்கிறது வந்து எந்த டிஷ்யூவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ கான்ட்ராக்டைல் டிஷ்யூ பிரசன்ட் ஒன்லி இந்த ஹார்ட். இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் அது கார்டியாக் மசில்ஸ் தான். So cell junction fuse the plasma membrane of these cells and make them stick together. Okay, correct. Communication junctions, அதாவது intercollected discs இருக்குன்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட். 47க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 48. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்? ஸோ காக்ரோச் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், காக்ரோச்சஸ் ஆர் ப்ரௌன் ஆர் பிளாக் பாடிட் அனிமல்ஸ் தட் ஆர் இன்க்ளூடிங் கிளாஸ் இன்செக்டா. ஸோ இன்செக்ட் கரெக்ட். ஃபைலம் ஆர்த்ரோபோடா, இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 இருந்தே ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி வர முடியாது. So next, male bears a pair of short thread-like anal stairs which are absent in female. So இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட், ஹார்ட் ஆஃப் த காக்ரோச், அப்போ 2 இருக்கணும், இதில் 2 இல்லை, அப்போ ஏ வர முடியாது.
Heart of cockroach consists of elongated muscular tube lying along the mid dorsal line of thorax and abdomen. So இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஸோ இப்போ 3 இருக்கணும், அது ஆப்ஷன் சியில் இல்லை. அப்போ மீதி இருக்கிறது ஒரு ஆப்ஷன், அதுவும் கரெக்டாக தான் இருக்கணும். ஆல் ஆஃப் த பவ் தான். தி nymph grows by molting about 13 times to reach the adult form. இதுவும் கரெக்ட். ஸோ 48க்கு about cockroaches all the given statements are correct. ஸோ 48க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 49, which of the following statements regarding the frog is not correct? அதாவது ராங் கேட்டிருக்காங்க. இந்த நாட் கரெக்ட் இன்கரெக்ட்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 மார்க்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்ம ரேங்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும் கீழே. ஸோ அதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், பார்த்துக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் கரெக்ட், இது வந்து கரெக்ட். எக்ஸ்டர்னல் இயர் அண்ட் டிம்ஃபனம் கேன் பி சீன் எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங். டிம்ஃபனம்ன்றதெல்லாம் இன்னர் இயர், அதாவது நம்ம எக்ஸ்டர்னலியாக பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃப்ராக். ஸோ 49க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 50, ஐடென்டிஃபை ஃபிகர்ஸ் 1 and 2. 1 2 என்ன என்ன அதாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிகர் 1 ஃபிகர் 2 என்ன ரொம்ப ஹோலாக இருக்குது. ஸோ ஃபிகர் 1 வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஃபிகர் 2 வந்து டென்ஸ் இர்ரெகுலர்ஸ். இதை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ரெகுலராக இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இதெல்லாம் அப்படி இர்ரெகுலராக இருக்குன்னு. ஸோ டென்ஸ் ரெகுலரில் என்ன வரும் அப்படின்னா டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். இதோட இது நான் 3வது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். டெண்டன்ஸ் லிகமெண்ட் வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ, டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. டெண்டன்ஸ் அப்படின்றது மசில் டு போனு, இதையும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். லெகமெண்ட்ஸ்ன்றது போன் டு போன், பிஎல்பி. ஸோ 50க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 51, த இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் சாலிட் அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். ஐடென்டிஃபை த ஏ ஃபிகர் அண்ட் லேபிள் மார்க்ட் அஸ் ஏ அண்ட் பி. ஸோ இது என்ன, இந்த இது கொடுத்துருக்க ஃபிகர் வந்து என்ன அப்படின்னா கார்டிலேஜ் தான், போன் கிடையாது. ஸோ ஏன்றது கொலேஜன், பின்றது காண்ட்ரோசைட். ஸோ 51க்கு ஆப்ஷன் ஏ. காண்ட்ரோகிளாஸ்ட் கிடையாது. காண்ட்ரோகிளாஸ்ட்னா கார்டிலேஜை ஈட்டிங், அதாவது கார்டிலேஜ் டெஸ்ட்ராயிங் செல்ஸ். இது வந்து கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ், அதான் காண்ட்ரோசைட்ஸ். ஸோ 51க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 52, following figures shows the external features of the cockroach with few structures marked as ABCDE. ஸோ ஏபிசிடி ஏ டு இ வரைக்கும் என்னென்ன பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்றது வந்து ப்ரொனோட்டம். ஸோ ஏ ப்ரொனோட்டம். சி வந்து மீசோதோராக்ஸ், சாரி பி வந்து மீசோதோராக்ஸு, சி வந்து மெட்டாதோராக்ஸு. ஸோ டீன் கொடுத்துருக்கிறது டெக்மினா, 4 விங் டெக்மினா. நெக்ஸ்ட் இ வந்து ஆனல் செர்சி. ஸோ ஆனல் செர்சி வந்து ப்ரெசென்ட் இன் போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ், பட் ஆனல் ஸ்டைல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஒன்லி இன் மேல்ஸ். ஸோ 52க்கு ப்ரொனோட்டம் ஃபர்ஸ்ட், மெசோதோராக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பி வந்து மீசோதோராக்ஸ், ஸோ பி கிடையாது. நெக்ஸ்ட் சி மெட்டாதோராக்ஸ், அதுவும் ஓகே, ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. டி டெக்மினா, ஓகே கரெக்ட். இ வந்து ஆனல் செர்சை, ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான், ஆனல் ஸ்டைல்ஸ் கிடையாது, ராங் இதுவும். ஸோ 52க்கு இது ஒழுங்காக போட்டுறோம், ராங். 52க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 53, the figure given below shows the head of the cockroach. Identify A to F. ஸோ ஏன்றது என்ன அப்படின்னா ஏன்றது ஆசலஸ், பின்றது ஐ காம்பவுண்ட் ஐ, ஸோ காம்பவுண்ட் ஐ. சீன் கொடுத்துருக்கிறது வந்து அப்பர் லிம். ஸோ சாரி அப்பர் லிம் இல்லை, இது வந்து மேண்டிபிள், ஜாபோன் வரும்ல, மேண்டிபிள் பிஎல்இ. ஸோ நெக்ஸ்ட்டு டி வந்து மேக்ஸில்லா. இப்போ ஈன்றது தான் லேபியம். ஸோ எஃப்ன்றது லேப்ரம். ஸோ சாரி ஸோ ஈன்றது தான் லேப்ரம். ஸோ ராங். இது வெயிட் அ மினிட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிட்டு கொஞ்சம். ஸோ ஈன்றது தான் லேப்ரம். ஸோ ஈன்றது லேப்ரம், அதாவது அப்பர் லிப் ஈன்றது. ஸோ இ லேப்ரம், எஃப்ன்றது லேபியம். ஸோ ஏ வாசலஸ், காம்பவுண்ட் ஐ கிடையாது, ஏ ஆசலஸ். பி காம்பவுண்ட் ஐ, ஓகே கரெக்ட். சி வந்து மேண்டிபிள், மேக்ஸில்லா கிடையாது. டி மேக்ஸில்லா, ஓகே. இ வந்து லேப்ரம். ஸோ இதிலே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா இப்போ நான் சீன் மார்க் ஆப்ஷன் தப்பாக போட்டிருப்பேன். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஸோ 53க்கு ஆப்ஷன் டி. லேப்ரம்னா அப்பர் லிப்பு, லேபியம்னா லோவர் லிப்பு. ஸோ இது அப்பரில் இருக்குது, இது லோவரில் இருக்குது, இந்த வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 53க்கு பி. நெக்ஸ்ட் 54, ரெஃபர் த கிவன் ஃபிகர் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இது என்ன, இதோட கரெக்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம். இது வந்து ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒன் ஆஃப் த காம்போனண்ட்டு. ஸோ இது மேக்ரோஃபேஜு, ஸோ இது ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, இது கொல்லஜன் ஃபைபர்,
இது மாஸ்ட் செல், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் கீழே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட், அதை படிப்போம். இட் இஸ் அ டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆமாம் கரெக்ட். அடிப்போஸ் டிஷ்யூ, அரியோலர் டிஷ்யூ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் கண்டெயின் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜ், collagen fibers and mast cells. So correct, option 2. The cells of these tissues are specialized to store fats. இதுதான் தப்பு. இது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ தான் ஸ்பெஷலைஸ்டு டு ஸ்டோர் ஃபேட்ஸ். ஃபேட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கூடிய டிஷ்யூ வந்து அடிப்போஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூட டைப், ஒன் ஆஃப் த டைப். The wall of the internal organs such as the blood vessels, stomach and intestine contain this type of tissue கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங். ஸோ இது வந்து அரியோலர் டிஷ்யூல வராது. நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 தான் கரெக்ட். ஸோ 54க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 55. Student was given a sample of 2 tissues. He observes the tissues under the microscope and draws their diagrams shown below. ஸோ 1 and 2 என்னன்னு கேட்டிருக்காங்க பேசிக்கா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சிலியா. ஸோ சிலியேட்டட் காலம்னர் ஆர் கியூபாய்டல் செல்ஸ் பியரிங் சிலியா, காம்பவுண்ட் செல்ஸ் கிடையாது. ஸோ 55. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 2ஆக கொடுத்துருக்கிறது வந்து மல்டி செல்லுலர் கிளாண்டு. மல்டி செல்லுலர் கிளாண்டர் எபித்திலியம் என்னன்னு பார்த்தோம்னா சலைவரி கிளாண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். யூனிசெல்லுலர் கிளாண்ட் வந்து காப்லெட் செல்ஸ், மல்டி செல்லுலர் கிளாண்ட் சலைவரி கிளாண்ட் அப்படின்னு. சலைவரி. ஸோ பி வந்து யூனிசெல்லுலர் கிடையாது, மல்டி செல்லுலர் கிளாண்டர் எபித்திலியம். காலம்னர் செல்ஸ், இது வந்து காலம்னர் செல்ஸ் பியரிங் சிலியா. ஸோ கியூபாய்டல் கிடையாது. 55க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 56. ஸோ ரெஃபர் த கிவன் ஃபிகர் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் அண்ட் ஐடென்டிஃபை correct labels marked as 1 2 3 and 4 which are collectively called genital pouch. ஸோ எந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கம்ப்ரைஸ் பண்ணால் அது ஜெனேட்டல் பவுச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3யும் 4யும் கம்ப்ரைஸ் பண்ணால் ஜெனேட்டல் பவுச். ஃபர்ஸ்ட் 3யும் 4 நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். 3ன்றது ஜெனேட்டல் சேம்பர். நெக்ஸ்ட் 4ன்றது வெஸ்டிபுலம். இந்த ரெண்டு பார்ட்ஸும் கம்ப்ரைஸ் ஆனாதான் அதுக்கு பேரு ஜெனிட்டல் பவுச். இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்ப்ரைஸ் பண்ணி நம்ம சொல்றதுக்கு பேரு ஜெனிட்டல் பவுச். ஸோ 3 and 4 கம்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ 56க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 57. The blood of the cockroach contains no respiratory pigments. அதாவது அங்க இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹீமோகுளோபின் இருக்குது, அதனால தான் பிளட் ரெட்டா இருக்கு. ஸோ ஆனால் காக்ரோச்சுக்கு எந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டும் இருக்காது, அதனால அதோட பிளட் வந்து ஒயிட்டா இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இல்லை. அதனால அது என்னன்னா நம்மளுக்குள்ள ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இங்கே ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டே இல்லை இல்லைன்றதுனால ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே நடந்துடும். ஆக்சிஜன் கோஸ் டைரக்ட்லி இன்டு டிஷ்யூஸ் பை இன்ட்ராசெல்லுலர் கேபிலரி சிஸ்டம். ஸோ இதுதான் கரெக்ட். டிஃப்யூஷன் மூலமா நடக்காது, கேபிலரி சிஸ்டம் மூலமா நடக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இந்த காக்ரோச்சோட பிளட் மூலமா நடக்கிறதுல. ஸோ 57க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 58. சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரிக். நான் ஃபர்ஸ்டே பெருசாக இங்கே இருந்து இவ்வளோ பெருசுக்கு போட்டு எழுதி காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 58க்கு அந்த கொடுத்துருக்க ஆர்டர் படி கிராப்பு, கிசார்ட், ஹெப்படிக், சிகே, மேல்ஃபிஜென்டிபிள், ரெக்டம் தான் கரெக்ட். 58க்கு சி. நெக்ஸ்ட் 59. லேக் ஆஃப் பிளட் சப்ளை அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் நான் செல்லுலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் இது வந்து எபித்திலியல் டிஷ்யூட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பிளட் சப்ளை இருக்காது, நான் செல்லுலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஃபர்ஸ்டே நம்ம ஒரு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க எபித்திலியல் டிஷ்யூட ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர், அதாவது தனிப்பட்ட எது அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஆன்சர் நம்ம பேஸ்மெண்ட் மெம்பரேன் கொடுத்துருப்போம். ஸோ எபித்திலியல் டிஷ்யூட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன். 59க்கு சி. நெக்ஸ்ட் 60. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெர்டபிரேட்டாஸ் டிஷ்யூஸ் would be an excellent source of collagen? கொலேஜன் எதுல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டெண்டன் தான். டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ. ஸோ இதுலேயே கொடுத்துருக்கோம். டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ அப்படின்னா அந்த கொலேஜன் ஃபைபர்ஸ்லாம் ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கும். டென்ஸ் இர்ரெகுலர்னா அது இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொலேஜன் ஃபைபர்ஸ் வந்து எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கொலேஜன் டெண்டன். லிவர் கிடையாது, மசில் கிடையாது, நர்வ் கிடையாது. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல டெண்டன்ஸ். ஸோ 60க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 61. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்வால்வ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பிளட் செல்ஸ்? ஸோ பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் இன் போன் மேரோ. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. 61க்கு பி. நெக்ஸ்ட் 62. தி மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூட மேஜர் ஃபங்க்ஷன் இது. ஆக்குபையிங் ஸ்பேசஸ் பிட்வீன் ஆர்கன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் எபித்திலியா. ஸோ இதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா டென்ஸ் ரெகுலரில் டெண்டனும் லிகமெண்ட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு இதுக்கும் இடையில ஸ்பேஸை ஃபில் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஸோ டெண்டன் லிகமெண்ட். சப்போர்ட்டிங் அண்ட் சரௌண்டிங் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். ஓகே. குஷனிங் ஆர்கன்ஸ் அண்ட் ஸ்டோரிங் லிப்பிட்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் டிஃப்யூஷன். ஓகே கரெக்ட். அது என்ன இந்த ஜங்ஷன்ஸ்லாம் பார்ப்போம்ல, கேப் ஜங்ஷன், டைட் ஜங்ஷன், அதேரிங் ஜங்ஷன், டைட் அதேரிங் கேப் ஜங்ஷன். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 62க்கு அவங்க கேட்டிருக்கிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது எல்லாமே லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூட கேரக்டரிஸ்டிக் தான். 62க்கு டி.
லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கேட்டதுனால இதுல மீன் பண்ணியிருக்கிறது டெண்டன் லிகமெண்ட் கிடையாது. ஆனா இது டெண்டன் லிகமெண்ட்டும் பண்ணும். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல இது ஏரியோலர் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ தான் வரும். ஸோ இது நான் யாராவது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. டெண்டன் லிகமெண்ட் வந்து டென்ஸ் ரெகுலர்ல வரும். டென்ஸ் ரெகுலர் சிடி. சிடினா இங்க கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி கிடையாது. கனெக்டிவ் டிஷ்யூ. 62க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 63. ஸ்பெர்மேத்திகா in the பெரட்டிமா is located in the segment. ஸ்பெர்மேத்திகா வந்து எதுல லொகேட் ஆயிருக்குன்னா 6 to 9th செக்மெண்ட்ல தான் லொகேட் ஆயிருக்கு எர்த்வார்ம்ல. பெரட்டிமான்றது எர்த்வார்ம், பெரட்டிமா போஸ்டுமா. ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம். 63க்கு டி. 64. in earthworm setae are present in all segments except. setaeன்றது எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கும் எக்ஸெப்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட் அண்ட் கிளைட்டெல்லம். இந்த 3 பார்ட்ஸையும் அந்த 3 செக்மெண்ட்ஸையும் தவிர சீட்டேன்றது எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் கிளைட்டெல்லம். ஸோ இதையும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட், கிளைட்டெல்லம் அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்டையும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் கிளைட்டெல்லையும் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஆன்சர்னு தெரியல. எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த 3 தான். ஸோ 64க்கு ஏபிடி. ஸோ இந்த 3த்தையும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளைட்டெல்லம். Next 65. About how many times does the nymph of the Peripinata americana undergo molting? நம்ம ஃபர்ஸ்டே இதுலயே ஒரு 3-4 क्वेश्चनல இது ஆப்ஷனாவே வந்துட்டு 13 டைம்ஸ் அது சேஞ்ச் ஆகும். how many times does the nymph of Peripinata undergo molting? 13 டைம்ஸ் ஆகும், 13 டைம்ஸ் ஆகும். ஒரு 3-4 क्वेश्चंसல ஆப்ஷன்ஸாவே வந்துட்டு. சோ அது மூலமா தெரிஞ்சிருக்கும். 65க்கு ஆப்ஷன் டி. So 66. Cockroaches are brown or black bodied animals that are included in class. இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்திருந்தது. Class Insecta and the phylum Arthropoda. So class Insecta, phylum Arthropoda. 66க்கு option B. Next 67. Male cockroach can be identified from the female by the presence of anal scales மூலமா தான். So anal scales present only in, அது வந்து மேல்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல்ஸ்ல இருக்காது. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 67க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 68. இன் காக்ரோச் த டெஸ்டிஸ் ஆர் பிரசன்ட். இன் காக்ரோச்ல டெஸ்டிஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 4th to 6th அப்டாமினல் செக்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ 68க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 69. மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச். காக்ரோச்சோட மவுத் பார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டிங் அண்ட் பைட்டிங் டைப்ல இருக்கும். பியர்சிங் கிடையாது, சக்கிங் கிடையாது, ராஸ்பிங் கிடையாது, சிஃபோனிங்கும் கிடையாது. அது வந்து கட்டிங் அண்ட் பைட்டிங் டைப் இருக்கும் மவுத் பார்ட் ஆஃப் காக்ரோச்ன்றது. ஸோ 69க்கு ஏ. நெக்ஸ்ட் 70. phallic organs இந்த காக்ரோச் ரிலேட்டட் டு. phallic organs வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல தான் ரிலேட் ஆயிருக்கும். அது ஃபேலோமியர்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த phallic organs, ஃபேலோமியர்ஸ் அதெல்லாம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, ரிலேட்டட் டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ 70க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 71. gizzard proventriculus in cockroach lies between. ஃபர்ஸ்ட்லேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கோம், மிட்கட். அதாவது gizzard proventriculusன்றது ஃபோர்கட்லேருந்து மிட்கட்டுக்கு இடையில உள்ளது. கொடுத்துருக்க பாட்டில் ஃபோர்கட்டும் மிட்கட்டும் எதை நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா கிராப்புக்கும் மெசன்ட்ரானுக்கும் தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஸோ 71க்கு ஆப்ஷன் பி. ஈசோபேகஸ் ஸ்டொமக்கா இல்லை, ராங். மெசன்ட்ரான் ஈலியம் கிடையாது. ஸோ இது வந்து ஹைன்கட்டுக்கு போயிடும். கிராப் அண்ட் ஈசோபேகஸ்னா இது ஃபோர்கட்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இது கிடையாது. ஸோ மோஸ்ட் ரெலவெண்ட் ஆன்சர் வந்து இதுக்கு பி தான். 71க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 72. A frog never drinks water but absorbs it through one of its respiratory organ. frog வந்து தண்ணி குடிக்காது, ஆனால் அது ஸ்கின் மூலமா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 72க்கு ஆப்ஷன் ஏ. இது வந்து டைரக்டா என்சிஆர்டில உள்ள லைன் தான். நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டா இருக்கும், நம்ம என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதுமா, நீட்ல ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து அந்த மார்க் வாங்கிட முடியுமா அப்படின்னு. ஸோ கோச்சிங் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து படிச்சு ஃபுல்லா தப்பு பண்ணிடுவாங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ என்சிஆர்டி மட்டும் நிறைய டைம் ரிவிஷன் பண்ணி அந்த என்சிஆர்டி மட்டும் படிச்சாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் 73. நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டினுமே என்சிஆர்டி பேஸ்டு தான், எக்ஸப்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இந்த அசிஸ்டன்ட் ரீசன்லாம் ஏதோ அவுட் ஆஃப் என்சிஆர்டியில் கேட்டுருவானுங்க. ஸோ சும்மா இந்த இதில் மட்டும் தான் அப்படி இருக்குது. ஆனால் எக்ஸாக்ட் நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ என்சிஆர்டி மட்டும் படிங்க, நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. So consider the following statement. Coming back to the question, considering the following statement regarding cockroach and mark the correct option. So head is formed by fusion of 6 segments. Okay, 6 முகம் தான் correct. 73க்கு 1 correct. Mouth parts biting and chewing, that correct. Crop is the part of the midgut ன்னு கொடுத்துருக்காங்க. So midgut கிடையாது, crop is the part of foregut. midgut கிடையாது. So 73க்கு option C. So 1ம் 2 மட்டும் தான் correct. Next is 74. Read the following statements and answer the question. It is made by the single thin layer of flattened cells with irregular motifs. This squamous epithelium characteristics. So வரிசையா இதே தான் கேட்ட क्वेश्चन கேட்டுட்டு இருக்காங்க. 74க்கு ஏ தான். 75. Which of the following type of tissue is being described by given statements? These include cartilage, bone and adipose and blood. அப்படினா connective tissue தான். So easy. 75க்கு ஆப்ஷன் பி தான். They are named because of the special function of linking, supporting. Okay, correct. Cartilage, bone,
ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இது ரெண்டும். அடிப்போஸ், ஸோ இதுவும் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அடிப்போஸ்ன்றது லூஸில் வந்துடும், ஸோ இது கரெக்ட். ப்ரொவைட் ஸ்ட்ரென்த், எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓகே. பாலிசாக்கரைட்ஸ் which accumulate between the cells and fibers act as matrix. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூட கேரக்டரிஸ்டிக்ஸ். 76. which of the following statements is correct? ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ contain fibroblast, macrophages and mast cell கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். Adipose tissue is a type of dense connective tissue. Dense connective tissue கிடையாது. Adipose tissue is a type of loose connective tissue. LCT na loose connective tissue. இது wrong. Tendons and ligaments are examples of dense irregular connective tissue கிடையாது. Dense irregular. அப்ப இதுவும் wrong. Cartilage, bones and blood are various types of specialized connective tissue. இது right. அவங்க கேட்டிருக்கிறது correct statement. So 1 4 தான் correct. So 1 4 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்ல. So 1 4 வந்து correct. So 3 2 3 வந்து incorrect. Next 77. Read the following statements and answer the question. So which of the following type of tissue is being described? கொடுத்திருக்கிறது எந்த tissues ஓட characteristics னு. So they have a hard and non-pliable substance rich in calcium, salts and collagen fibers. So they support and protect softer tissues and organ. Non-pliable, hard and non-pliable நாலே அது bone தான். Pliable matrix and resist compression அப்படின்றது அது cartilage. ஆனா இங்க non-pliable கொடுத்திருக்காங்க bone தான். Osteocytes, so bone forming cells, okay. They are interact with the skeletal muscles, அதாவது bone muscles-உம் interact ஆகி அதுதான் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. So 77க்கு ஆப்ஷன் பி. Next 78. Which of the following type of muscle tissue is being described on the basis of the given statement? These muscle fiber taper at both ends. The first வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது smooth muscles. 78க்கு ஆப்ஷன் பி. Next 79. Which of the following statements are correct about nervous system of the cockroach? Cockroach ஓட nervous system பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. It consists of series of fused segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on ventral side. So இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். There are 6 ganglia lying in the thorax and 3 in the abdomen கொடுத்திருக்காங்க. wrong. thoraxல 3 ganglia இருக்கும், abdomenல 6 ganglia இருக்கும். அப்படியே இதை interchange பண்ணி கொடுத்துட்டாங்க. So sense organs are antenna, eyes, maxillary pulp, labial pulps and anal cerci. So correct. இது ராங்கா. So next, each eye consists of about 5000 hexagonal ommatidia. ஒரு ஐல 5000 hexagonal ommatidia இருக்கும்ன்றாங்க. 5000 கிடையாது, 2000 தான் இருக்கும். ஸோ 2 ஐ கம்பைன் பண்ணாலுமே 4000 மட்டும் தான் இருக்கும். 2 ஐஸ், அதாவது 2 ஐஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் 4ம் கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 கரெக்ட், 3 4 கரெக்ட். அந்த மாதிரி இங்கே இல்லவே இல்லை. ஸோ 1 சொல்ல 1 3 4 இங்கே ஆப்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே தப்பாக கொடுத்துருக்கு. 79க்கு 1 3 4 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஈச் ஐ கன்சிஸ்ட் ஆஃப், இது ராங்கு. ஸோ இங்கே 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங்கு, நான் கரெக்டாக சொல்லிட்டேன், சாரி. ஸோ இது நான் ஏற்கனவே இங்கே 2ன்னு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கதை பார்த்து நான் கரெக்ட்னு சொல்லிட்டேன், அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1ம் 3யும் மட்டும் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு ஐயில் 2000 hexagonal ommatidia தான் இருக்கும், 5000 கிடையாது. நான் இதை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கதை 2ன்னு பார்த்து சரி ஓகே 2000 சொல்லி போட்டேன். ஸோ சாரி. ஸோ 4th வந்து இன்கரெக்ட் தான். 2ம் 4ம் இன்கரெக்ட், 1ம் 3யும் கரெக்ட். எந்த கொஸ்டினில் 79ல். நெக்ஸ்ட் 80. மேட்ச் த epithelial tissue given in column 1 with its location given in column 2. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த கொஸ்டினில் காம்பவுண்ட் எபித்திலியமுக்கு பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஸோ கியூபாய்டல் எபித்திலியம் வந்து pancreatic ductல இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் ciliated எபித்திலியம் வந்து இன்னர் லைனிங் ஆஃப் ஃபாலோபியன் டியூப்ல இல்லை பிராங்கியோல்ஸ்ல இருக்கும், ஓகே. காலம்னர் வந்து கால் பிளாடரோட இன்னர் சர்ஃபேஸ், அதாவது இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆர்கன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்து இன்னர் லைனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். கெரட்டினைஸ்டு ஸ்குவாமஸ் வந்து எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின். இதெல்லாம் மேட்ச் ஆகிறது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான். ஸோ 80க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 81. ஸோ ஸ்குவாமஸ் எபித்திலியம் அதே தான். எபித்திலியம் எங்கே இருக்கும் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு. ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்து மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் ஃபிளாட் அண்ட் செல்ஸ் வித் irregular boundaries, ஓகே. கியூபாய்டல் எபித்திலியம் வந்து மேட் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ். நெக்ஸ்ட் காலம்னர் composed of layer of tall and slender cells. Ciliated epithelium having cilia. So 81க்கு ஆப்ஷன் ஏ. ஏக்கு 4 பிக்கு 1, ஓகே. 81க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 82. கனெக்டிவ் டிஷ்யூ அதோட எக்ஸாம்பிள்ஸும். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து எரியோலர் டிஷ்யூ அடிப்போஸும் வரும். எரியோலர் டிஷ்யூட காம்போனன்ட்ஸ் தான் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜ், மாஸ்ட் செல்லாம். ஸோ டென்ஸ் ரெகுலரில் டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் வரும். டென்ஸ் இர்ரெகுலரில் ஸ்பெஷலைஸ்டில் கார்டிலேஜ், போன்ஸ் அண்ட் பிளட் வரும். டென்ஸ் இர்ரெகுலரில் ஸ்கின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு 4, ஸோ இது ரெண்டும் வராது. பி டென்ஸ் ரெகுலரில் டெண்டன்ஸ், பிக்கு 1. ஸோ 82க்கு ஆப்ஷன் சியாக தான் இருக்க முடியும். ஸோ 82க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 83.
ஸோ 83 எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணும் எது எதனாலாம் இயர் வேக்ஸ் சலைவா ஆயில் மில்க் டைஜஸ்ட் என்சைம் வேறு செல் ப்ராடக்ட்ஸ் எதனா செக்ரேட் பண்ணுறது தான் எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன்ன்றது வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணி எந்த டக்டும் இல்லாமலே டேரெக்டாக அதாவது பிளட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கூடியது எண்டோக்ரைன் கிளாண்ட். டைட் ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங், டைட்டாக இருக்கும் லீக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதர் இன்ஜெக்ஷன்றது ரெண்டு செல்ஸை ஒட்ட வைக்கிறது, அதாவது சிமெண்ட் பண்ணக்கூடியது, பெர்ஃபார்மிங் சிமெண்டிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு 4, அப்போ பி வர முடியாது. நெக்ஸ்ட் பி எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு 2, அப்போது டி வராது. என்ன அது இங்கே போட்டுக்கிறேன், டி வராது. நெக்ஸ்ட்டு சிக்கு வந்து 1. ஸோ இப்போ ஆப்ஷன் இதுக்கு வந்து ஏவாக தான் இருக்க முடியும். இது வந்து எத்தனாவது கொஸ்டின்? 83க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 84. ஸோ மேட்ச் காலம் 1 காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 84 பெரிபெனாட்டா அமெரிக்கான வந்து ஃபைல மாத்திரப்படாத சேர்ந்தது. ரிங் ஆஃப் 6 to 8 பிளைண்ட் டீபிள்ஸ் வந்து ஹெப்படிக் சிகே. இதே 100 to 150 டீபிள்ஸ் வந்து மேல்ஃபிஜன் டீபிள்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் தி எக்ஸ்கிரீஷன் இன் எதில் எத்துவம்லையா இல்லை காக்ரோச்சில். வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ வாஸ்குலர் சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப். ஸோ ஓகே, இது ரிலேட் ஆனது ஓப்பன் டைப். 10 pairs of small holes வந்து ஸ்பைரக்கல்ஸ் எக்ஸ்கிரீஷன் மால்ஃபிஜன் டீபிள்ஸ். ஸோ இது வந்து ஸ்பைரக்கல்ஸ்க்கு. ஸோ 84 ஏக்கு வந்து 2, இது வராது, இது வராது, டி வராது. நெக்ஸ்ட் பிக்கு 1, ஓகே. சிக்கு வந்து வாஸ்குலர் சிஸ்டம்க்கு 5. ஸோ 84க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 85. given figure shows the digestive system of cockroach with few structures marked as A, B, C and D. ஸோ ஏ வந்து கிராப் 85, ஏ கிராப், பி வந்து கிசார்ட், சி வந்து ஹெப்படிக் சிகே. நெக்ஸ்ட் டின்றது மேல்ஃபிஜன் டீபிள்ஸ். ஸோ ஏ கிராப் கிசார்ட் கிடையாது, பி கிசார்டு, சி ஹெப்படிக் சிகே. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ஸோ 85 இது. ஸோ 85க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 86. The given figure shows open circulatory system of cockroach with a structure marked as A, B and C. Which structure is a 13 pair of wing-shaped involuntary muscles? ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் வந்து 13 pair of wing-shaped involuntary muscle அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிறதுல. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான், இது கொடுத்துருக்க பி தான். ஸோ நம்ம இங்கே 3ஆவதாக கொடுத்துருக்கு ஏபிசின்னு வரிசையாக கொடுத்துருப்போம் நினச்சி இதுக்கு சீன் போட்டுருவோம். ஆனால் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சீன் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ பின்றது என்ன அப்படின்னா சேம்பர்ஸ், அந்த ஹார்ட்டோட சேம்பர்ஸ் தான் 13 பேராக இருக்கும். இங்கே ஏன்னு கொடுத்துருக்கிறது என்ன ஸ்ட்ரக்சர்னா ஆன்டீரியர் ஆர்டா. இது ஆலரி மசில்ஸ். சைடில் 2 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ஷேப்டு ஆலரி மசில்ஸ். ஸோ 86க்கு 13 பேரா உள்ளது எதுனா கொடுத்துருக்கிறதுல பி சேம்பர்ஸ். ஸோ 86க்கு பி. நெக்ஸ்ட் 87. Figure given below show reproductive structure of female cockroach ஓட reproductive structure. ஓகே, கரெக்ட் லேபிளிங்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஏபிசி. ஸோ ஏபிசியோட கரெக்ட் லேபிளிங்ஸ் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெர்மத்தீக்கா. ஏன்னு கொடுத்துருக்கிறது ஸ்பெர்மத்தீக்கா, ஸ்பெர்ம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது ஸ்பெர்மத்தீக்கா. ஸோ பி வந்து கொலேட்ரல் கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட் சி வந்து கொனோபோஃபைசிஸ். ஸோ ஏ ஸ்பெர்மேத்திகா பேலிக் கிடையாது, பி கொலேட்ரல் கிளாண்ட் செமினல் வெசிக்கல் கிடையாது. நெக்ஸ்ட் சி கொனோபோஃபைசிஸ். ஸோ 87க்கு ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் 88 பார்ப்போம். ஐடென்டிஃபை த ஃபிகர் வித் இட்ஸ் கரெக்ட் ஃபங்க்ஷன். ஸோ 88 இது வந்து எதோட ஃபிகர் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ, ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும் இல்லையா அடிப்போஸ், அதோட ஃபிகர் தான் இது. ஸோ 1ல் தான் இருக்குது அடிப்போஸ்னு. ஸோ 88க்கு ஆப்ஷன் பி. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஓகே 88க்கு ஆப்ஷன் பி. 89 இதெல்லாம் என்னென்னத்துக்குள்ள டைகிராம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்கெலட்டல் மசில்குள்ளது. ஸோ ஸ்கெலட்டல். இது வந்து ஸ்மூத் மசில்குள்ளது. ஸோ இது கார்டேக் 3ஆவதாக உள்ளது. ஸ்கெலட்டல் ஸ்மூத் கார்டேக் தான் ஆன்சர். ஸ்கெலட்டல் ஸ்மூத் கார்டேக். ஸோ 89க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 90. The secretions of endocrine glands are released directly into the bloodstream. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஹார்மோன்ஸ்லாம் டக்ஸ் இல்லாதனால டேரெக்டாக பிளட்லேயே அது என்டர் ஆகிடும் அப்படின்னு. ஸோ 90க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 91. Cartilage tissues are likely to be slow in healing following an injury. ஸோ போன்ஸ் மாதிரி இல்லாமல் கார்டிலேஜ்லாம் ஏதாவது இன்ஜுரி நடந்துருச்சுன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம், அது சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா கார்டிலேஜில் வந்து போன்ஸ் கிட்ட இருக்கிற அளவுக்கு டேரக்டான பிளட் சப்ளைஸ் கிடையாது, அதனால தான் அது ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. ஸோ 91க்கு பி. நெக்ஸ்ட் 92. when cardiac muscle cells are damaged by heart attack they are usually replaced by heart attack. மூலமாக கார்டியாக் மசில் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ்வலாக எதால் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் மூலமாக தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். 92க்கு ஏ. நெக்ஸ்ட் 93.
assertion reason வந்துருச்சு. ஓகே. டைஃப்ளோசோல்ஸ் இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன் இன் த இன்டெஸ்டைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இது கரெக்ட் தான். டைஃப்ளோசோல் இருந்து அந்த ஏரியா எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். டைஃப்ளோசோல் பிரசன்ட் இன் த இன்டெஸ்டைன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் காக்ரோச். காக்ரோச்சோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா டைஃப்ளோசோல் அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வந்து எர்த்வாமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். எர்த்வாமோட இன்டெஸ்டைனில் அது வந்து எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனை டைஃப்ளோசோல் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். 93க்கு சி. நெக்ஸ்ட் 94. The squamous epithelium is made of single thin layer of flattened cells with irregular boundaries. So first இருந்து பார்த்துட்டு தான் இருக்கும் இது கரெக்ட். They are found in wall of blood vessels and their air sacs of wings ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஏர் சாக்ஸ் ஆஃப் விங்ஸ் இல்லை, ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். ஒரே ஃபன்னு தான். ஸோ ரெண்டும் கரெக்ட். ஆனால் ரீசன் வந்து நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏன்னா அது பிளட் வெசலோட வால்ஸ்லையும் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ்லையும் இருக்கிறதுனால தான் அது வந்து irregular boundary flattened cell இருக்கா இல்லை. So அது வந்து not related to assertion. Reason is not related to assertion. So the reason is not the correct explanation of assertion மாதிரில. So இதுக்கு option B 94. Next 95. Connective tissues are most abundant and help in linking and supporting other tissue organ in the body. So இது connective tissues are most abundant, help in linking supporting other tissues of organs in the body. Okay, இது correct. In all connective tissue except blood, the cells secrete collagen and elastin. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒழுங்காக படிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 96. பேசோஃபில் செல்ஸ் செக்ரெட் ஹிஸ்டமின். ஸோ ஹிஸ்டமின் செக்ரெட் பண்ணுறது பேசோஃபில் செல்ஸ். ஓகே. ஹிஸ்டமின் இஸ் வேசோ கான்ஸ்ட்ரிக்டர்னு கொடுத்துருக்கு. ஹிஸ்டமின் வந்து வேசோ கான்ஸ்ட்ரிக்டர் கிடையாது, வேசோ டைலேட்டர். பிளட் வெசல்ஸ் எல்லாம் அது டைலேட் பண்ணும். டைலேட் பண்ணணும்னா அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். ஸோ கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணாது. 96க்கு அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். 96க்கு ஸோ பேசோஃபில் செக்ரெட் ஹிஸ்டமின்ஸ் பேசோஃபில் செக்ரெட் வந்து அதாவது ஸோ ஒரு நிமிஷம். பேசோஃபில் செல்ஸ் வந்து ஹிஸ்டமினை செக்ரெட் பண்ணாது. மாஸ்ட் செல்ன்றது தான் ஹிஸ்டமினை செக்ரெட் பண்ணும். வெரி சாரி. ஸோ மாஸ்ட் செல்ஸ் செக்ரெட் ஹிஸ்டமின், பேசோஃபில் செல்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் ராங்கு, ஸோ இதுவும் ராங். அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ராங். ஸோ சாரி, இட்ஸ் மை பேட் ஒன்லி, சாரி. ஸோ இது ராங். பேசோஃபில் செல்ஸ் வந்து ஹிஸ்டமின் செக்ரேட் பண்ணாது, மாஸ்ட் செல் தான் ஹிஸ்டமின் செக்ரேட் பண்ணும். ஸோ 96க்கு ஆப்ஷன் டி. 97. நியூமரஸ் மைனூட் போர்ஸ் கால்ட் நெஃப்ரிடியோபோர்ஸ் ஓப்பன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஆஃப் த எர்த்வார்ம். ஆமாம் கரெக்டு. ஓகே. இன் ஈச் செக்மெண்ட் தேர் ஆர் ரோஸ் ஆஃப் எஸ் ஷேப்டு சீட்டே ப்ரெசென்ட். ஸோ இது வந்து ராங், அதுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லையும் லாஸ்ட் செக்மெண்ட்லையும் கிளைட்டல்லையும் சீட்டே வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். நம்ம தான் படித்தோம் இப்போ ஒரு ஃபியூ கொஷின்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ரீசன் வந்து ஃபால்ஸு, அசர்ஷன் ட்ரூ. ஸோ 97க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 98. இன் காக்ரோச் டெவலப்மெண்ட் இஸ் பாராமெட்டபலஸ். ஏன் அப்படின்னா அது நிம்ஸ் மூலமாக டெவலப் ஆகிறதுனால அது பாராமெட்டபலஸ்னு பார்த்தோம். ஸோ நிம்ஃப் க்ரோஸ் பை மோல்ட்டிங் அபவுட் 13 டைப்ஸ். கரெக்ட். அது நிம்ஃப் மூலமாக, அதாவது இந்த மோல்ட்டிங் பண்ணி நிம்ஃப் மூலமாக வளர்றதுனால தான் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு பேர் பாராமெட்டபலஸ். ஸோ இப்போ ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். பிகாஸ் போட்டு பாருங்க. ஸோ 98க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 99. Interconnected disc are important regions of cardiac muscle cells. ஆமாம் கரெக்டு. பிகாஸ் interconnected disc function as the booster for muscle contraction. இதுவும் கரெக்டு. ஸோ interconnected disc வந்து ஒரு பூஸ்டராக இருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜனாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். 100th கொஸ்டின் பார்க்கலாம். கார்டிலேஜ், ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ் அண்ட் போன் கால்சியம் மேட்ரிக்ஸ் ஆர் ரிஜிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது ரிஜிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்ட். பிளட் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ which plasma is the matrix கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். பட் இது ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. ஸோ ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ 100 கொஸ்டின் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், லைக்ஸ் அந்தளவுக்கு வரமாட்டேது. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கொண்டு வாங்க, பார்ப்போம். ஸோ நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்த அந்த நியூரோக்ளியல் செல்ஸ் வந்து மோர் தென் 50% லெஸ் தென் 50% கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.